ஹலோ நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியா எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா, பொள்ளாச்சியிலிருந்து பாலக்காடு போய் பாலக்காட்டில பார்த்தீங்கன்னா, ஒரு மீன் சம்மந்தப்பட்ட ஒரு கண்காட்சி போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு போலான்ட்டு உள்ள போனோம். போம்போது பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ரூ. 150 4 பேர்த்துக்கு ரூ. 600 அப்படியே அந்த மீன் வாய்க்குள்ளே போகிற மாதிரியே ஸ்டெப் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களாம் இந்த மாதிரியெல்லாம் பார்த்ததே இல்லைங்க. நிறைய வீடியோக்குள்ளே தான் பார்த்துருக்குறேன். உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா, டைனோசரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யானை, இதெல்லாம் தத்ரூபமாக அப்படியே வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் சிறுத்தை, காண்டாமிருகம், மலைப்பாம்பு, அது இல்லாமல் அதுக்கு அடுத்தது முதலை, இந்த மாதிரி நிறைய விதவிதமான வன விலங்குகள் அருமையாக வச்சுருந்தாங்க. சின்ன குழந்தைகளுக்கு இதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அப்படியே நம்மளே ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். எல்லா மக்களுமே பார்த்திங்கன்னா, அழகாக ஃபோட்டோ பிடிச்சிட்டு, செல்ஃபி எடுத்துக்கிட்டு, அதாவது நம்ம பார்க்காத விலங்குகளெல்லாம் ஒரு சில விலங்குகளெல்லாம் வச்சுருந்தாங்க. நான்லாம் நேர்லலாம் ஒரு கரடியெல்லாம் இன்னும் பார்த்ததே இல்லை. அந்த விலங்குகளெல்லாம் வச்சுருந்தாங்க. கங்காருவெல்லாம் இப்போ பார்த்ததில்ல. ஒரு சில பொருட்கள் அப்படியே பார்த்துட்டு இவங்க எல்லாம் ஆளாளுக்கு ஒரு ஃபோட்டோ, செல்ஃபி, அதில் சைனா நம்ம சுப்பிரமணியம் வச்சுருந்தாங்க. ஒட்டகச்சிவிங்கி இது நான் முதல்ல ஒரு டைம் நான் பார்த்துருக்கேங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, அழகான மனித குரங்குகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. 2 குரங்கு சண்டை போடுது பார்த்தீங்களா? காட்டு எருமை, இந்த காட்டு எருமை பார்த்துருக்கேன். வால்பாறை போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, காட்டு எருமை எல்லாம் நான் பார்த்துருக்கேன். சரின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனோம். நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நீங்களே இந்த ஒரு அந்த மீனுக்குள்ளே அதாவது மீன் சம்மந்தப்பட்ட கண்காட்சிக்கு நீங்களே டைரெக்டாக போன மாதிரி இருக்கும். வெல்கமில் பார்த்த மாதிரியே எல்லா விதமான விலங்குகளையும், அதாவது வன விலங்குகள், வீட்டு விலங்கு, காட்டு விலங்கு, எல்லா விலங்கையும் பார்த்தாச்சு. பார்த்துட்டு பார்த்திங்கன்னா, அப்படியே என்ட்ரன்ஸில் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா, நாங்கள் ஷாக் ஆகிட்டோம். அந்த மாதிரி ஒரு மிக அருமையான, அற்புதமான, வித்தியாசமான காட்சிகளை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே படிப்படியாக உள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது இல்லாமல் கர்நாடகாவிலேருந்து கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. அதுக்கடுத்து கேரளா, அதாவது அந்த சம்மந்தப்பட்ட ஆளுகள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. வர்ற எல்லாமே பார்த்திங்கன்னா, குழந்தை குட்டிகளோட கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா ஸ்கூல் லீவ் விட்டங்காட்டி ஃபுல் எல்லாமே குழந்தைங்களோட பார்க்குறது மிக அருமையாக இருந்துச்சு. அது குழந்தைங்கள ஒன்று ஒன்று ரொம்ப ஆச்சரியமாக ஒரு ஒன்றையும் அந்த பொருள்களை பார்த்துட்டு சத்தம் போடுறது என்ன, வியப்படுறது என்ன, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. இதுக்கு 2 கொஞ்சம் பெருசுங்காட்டி ரொம்ப பெருசாக வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம். நம்மளும் பார்த்திங்கன்னா, அந்த மீன் எல்லாம் பார்க்கும்போது நம்மளே சின்ன குழந்தையாக மாறிட்டோம். அவ்வளோ அருமையான மீன்கள் மட்டும் இல்லைங்க, வேறு நிறையவும் இருந்துச்சு. அந்த மீன்கள் துள்ளி விளையாடும்போது பார்த்திங்கன்னா, எவ்வளோ மனபாரம் இருந்தாலும் அப்படியே குறைஞ்ச மாதிரி ஆயிரும். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நம்மளே பார்த்திங்கன்னா, ஒரு கடலுக்குள்ளே போய் அந்த கடல் உயிரினங்களோடவே பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. முழுக்க அந்த ப்ளூ கலரில் சைடில் வச்சுட்டு விதவிதமான மீன்கள். அந்த மீன்கள்லாம் ஒரு சில மீன்கள் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். பாக்கி எல்லா மீன்களையும் பார்த்திங்கன்னா, ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அது ஒன்றும் பார்த்திங்கன்னா, ஒரு பேரும் கூட இவங்க வச்சு கூப்பிட்டாங்க. இது வரிக்குதிரை மீனுங்களாம். ஃபுல்லாக வரி வரியாக இருந்துச்சு. நிறைய கொய்யன்னு நிறைய இருந்துச்சு. அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, குதிரை மீன் மாதிரி, குதிரை அதாவது வரி குதிரைக்கு எப்படி வரி வரியாக இருக்குது, அதே மாதிரி இந்த மீனும் இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஒரு சிலவங்க செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. ஒரு சிலவங்க ரொம்ப பெருசாக தெரியலனாலும் ஒரு சிலவங்களுக்கு அவங்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது. சரின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. அவங்க ஊர் பேர் சொல்லிவிட்டு ஊருக்கெல்லாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நாங்கள் இன்னொரு நாள் வர்றேங்க, சும்மா இப்போதைக்கு இந்த கண்காட்சி பார்க்கத்தான் வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு சில ஃபோட்டோக்கள் எடுத்துக்கிட்டோம். அவங்களுக்கும் நம்மளுடைய டீட்டெயில் கொடுத்து நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த குட்டி குட்டி மீன்கள் பாருங்கள். அதாவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா, கருவாடாக இருக்கும்போது வேணால் இந்த மீனான்னு தெரியல, அந்த மீன் மாதிரியே நிறைய கருவாடை இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். உயிரோடு பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. என்னுடைய ஒய்ஃப் பார்த்திங்கன்னா, அவள் இந்த 2 குழந்தைகளோட அவள் ரொம்ப சின்ன குழந்தையாயிட்டான். அந்த மீன் கூடவே துள்ளி விளையாண்டுவளோட தெரியுது. எந்நேரம் இது பாருங்க, அது பாருங்க, இது பாருங்கன்னு ஒரே சந்தோஷமாக போச்சு. வெள்ளை விளையூர்னு இந்த மீன் பார்த்திங்கன்னா, இந்த மீனில் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. விதவிதமாக பார்த்துட்டு பார்த்திங்கன்னா, ஒன்றுக்குமே பார்த்திங்கன்னா, ஒரு 100 200 மீன்கள் ஒரு கண்ணாடி தொட்டியில் விட்டுருக்காங்க. இந்த மீன் பார்த்திங்கன்னா, ஒரு 2-3 கிலோ வருமாட்ட தெரியுது. அது இல்லாமல் இதை விட நிறைய பெரிய மீன்கள் இருக்குது. இதுக்கு படிப்படியாக அதை சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் போகிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப சின்ன மீன், அதை விட கொஞ்சம் பெரிய மீன், அதை விட பெரிய மீன், வரி மீன், இது மாதிரி விதவிதமாக என்னென்ன பேர்னு அதை நிறைய எழுதி போட்டிருந்துச்சு. அதை ஃபுல்லாக எடுக்கல. நாங்கள் மீன் பார்த்த ஆர்வத்தில் அந்த பேரெல்லாம் கூட சரியாக படிக்கலைங்க. அவ்வளோ ஆர்வம் பார்த்திங்கன்னா, அந்த மீன்களை பார்த்துக்கிட்டோம். நம்ம மீன்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம கடலுக்குள்ளேருந்து நம்ம நீந்திட்டு நம்ம கூடவே அந்த மீன் போகிற மாதிரியே இருக்கும்.
அவ்வளோ அருமையாக அற்புதமாக இருக்கும். என்ன ஒரு சின்ன குறை அப்படின்னாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப வெயில். இப்போ வந்து ரொம்ப வெயிலுங்காட்டி அங்கே உள்ளே இருக்கவே முடியல. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அந்த ஏசி காற்று வர மாதிரி செட் பண்ணிக்கிறாங்க. பாக்கி எல்லா பக்கமும் ரொம்ப புழுக்கம். உள்ளே இருக்கவே முடியல, அவ்வளோ ஹீட்டு. அது இல்லாமல் லைட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதாவது மீன்கள் அளவுக்கு தான் லைட் போட்டிருக்காங்க ஒழிய, மறுபடியும் நம்ம போக போக வர வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்காக மீன்கள் மட்டுமே நம்ம கண்காணிக்க முடியும். வெடியாட்கள் முகமெல்லாம் அவ்வளோ கிளியராக எடுக்க முடியாது. அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அழகழகான மீன்கள், கலர் கலர் மீன்கள். அதாவது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன தொட்டில் இருக்கிற மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இத்தினோண்டு மீனாக இவ்வளோ பெருசாகுது அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. விதவிதமான மீன்கள்னால ஒன்றுமில்லை, இந்த இத்தினூண்டு இடத்துலையே இவ்வளோ மீன்கள் வச்சுருக்காங்களே. ஒரு கடல்ல எல்லாம் எவ்வளோ விதவிதமான மீன்கள் இருக்குது. கலர் கலர் மீன்கள்னால மிக அருமையாக இருக்குதுங்க. அதாவது நம்மளாம் உள்ளே போய் பார்க்கும்போது எல்லா கவலைகளும் மறந்துடும். இது வந்து குதிரை மீன் முகம் வந்து பார்த்திங்கன்னா குதிரை முகம் மாதிரியே இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா அசையாமல் நின்றுச்சு. என்னன்னே தெரில, செத்து போச்சான்னு பார்த்தா இல்லை, லைட்டாக தான் அசையுது. அந்த அளவுக்கு இருக்குது. தண்ணிக்குள் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அப்படியே நம்மளே ஜூம் போய் அப்படியே மீன் கூடவே போகிற மாதிரியே இருந்தது. பொள்ளாச்சியிலேருந்து பாலக்காடு பஸ் ஏறி உட்காந்து வரதா தெரியுது. பஸ்ஸு சுற்றி போகிற பஸ்ஸுங்களாமா. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. நார்மலாக நேர் வழியில் போகாமல் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி போகிற பஸ்ஸில் போயிட்டோம். ஆனால் போகிற வழியிலேயே வந்து மிக அருமையாக இயற்கையான காட்சிகள் அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே போய் இறங்கி இந்த கண்காட்சி பார்க்கும்போது நான் இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லைங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம குழந்தைங்கன்னா இன்னும் பச்சை குழந்தையாயிட்டாங்க. அவ்வளோ அருமையாக அதை வந்து ருசித்து அதை மட்டும்தான் ருசிக்கிறதுக்கெல்லாம் இல்லை. ஆனால் எங்கள் பாப்பா என்ன சொல்லிச்சுன்னா, அப்பா இந்த மீனை மட்டும் லைட்டாக வெட்டி பொரியல் பண்ண சூப்பராக இருக்குமில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. எப்போ அது உயிரோடு இருக்கும்போதே பெரிய விஷயம், நீ வேறு வெட்டி பொரியல் பண்ணுறது சொல்கிறியா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். சரின்னு சொல்லிவிட்டு எல்லா பக்கமே ரவுண்ட் அடித்து சுற்றி விதவிதமான செல்ஃபி ஃபோட்டோவெல்லாம் மீன் கூட நம்ம எடுத்துக்கிட்டோம். செம்மண் மீன் வெள்ளை வந்து பார்த்திங்கன்னா செம்மண் மாதிரி கலரில் இருக்குது. முகம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெள்ளை கலராக இருக்குது. அது ஒரு டிசைன், இது ஒரு டிசைன். அதாவது ஒரு மீன்கள் ஒரு மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் போல் இந்த கெளுத்தி மீன் மாதிரி தெரியுது. தலையை மட்டும் மண்டையை அடைச்சி அதை கொன்று சாப்பிடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு மீன் மாதிரி தெரிஞ்சுது. இது ஒரு புஃபுன் இருந்துச்சு வித் டால்பின் மீன் மாதிரி. அதாவது டால்ஃபின் மாதிரியே முகமெல்லாம் இருந்துச்சு. ஆனால் வேறு மாதிரி ஒரு சைஸ் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நெய் மீன் மாதிரி தெரிஞ்சது. இதெல்லாம் பேரெல்லாம் கரெக்டாக தெரியல. நமக்கு நம்ம எடுத்து சாப்பிட்ற மீன்கள் போய் கடையில் போய் பார்க்குற மீன்கள் மட்டும்தான் பேர் தெரியும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கட்லா மீன் தெரியும், நெய் மீன் தெரியும், அதுக்கப்புறம் வந்து பாறை மீன் தெரியும், மத்தி மீன் தெரியும், நண்டு, இறால் இதெல்லாம் தெரியும். இதை தவிர நம்மளுக்கு பெருசாக வேறு எதுவும் தெரியாது. திமிங்கலம் தெரியும், முதல்ல தெரியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீனுக்கு ஒரு கலர் வச்சுருந்தாங்க. இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே போன வரகு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி மீன். மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஞ்சை விட இஞ்சே அதிகம். பூரா குட்டியாக அருமையான கலர் மீன்கள். பச்சை கலர் மீன் இருக்குதுன்னா பார்த்துக்குங்களேன். அவ்வளோ இது மாதிரியெல்லாம் பச்சை கலர் மீன்லாம் நான் பார்த்ததே இல்லை. அப்படியே வாயை பொழந்துட்டு நாங்களாம் ஸ்கெட்சில் எத்தனை கலர் இருக்குதோ அத்தனை கலர் மீன்கள் இங்கே இருக்குது. ப்ளூ கலரு, ரோஸ் கலரு, ஆரஞ்சு கலரு, எல்லோ கலரு, கருப்பு கலரு, வெள்ளை கலரு, அத்தனை கலருமே இருக்கும் போது தெரியுது. என்னடா இது இந்த மாதிரி இதெல்லாம் மீன் தானே இல்லை வேறு ஏதாவது மாதிரி செஞ்சுட்ருக்காங்களா அந்த மாதிரி தெரிஞ்சுது. ஏதோ நட்சத்திரங்கள் நிறைய இருக்கும்போது நம்ம பக்கத்தில் போய் நின்று போட்டிருக்கோம் அந்த மாதிரி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அழகான குட்டி மீன்கள், அதே மாதிரி பெரிய மீன். சின்ன மீன் பார்த்த மாதிரியே பெரிய மீன்கள் இருக்கிறதுக்கு ஒரு மீன், அதாவது ரொம்ப அளவுகளில் பெருசாகிற மாதிரி தொட்டி வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு மீன்கள் வச்சுருக்குறாங்க. ஃபுல்லாக நம்மளே வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்மளை சுற்றி ஒரு மீன் பண்ணையே சுற்றிட்டு இருக்கிற மாதிரியும் நம்ம அந்த கடலுக்குள்ளே போய் இருக்கிற மாதிரியும் தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுன்னா பார்த்துக்கிங்களேன். 150 ரூபாய்க்கு உண்மையுமே வருத்துங்க. 150 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. ஆனால் இந்த 21ஆந்தேதி அதாவது முடிஞ்சிச்சு ஆல்ரெடி. இது நாங்கள் போனதே கடைசியாக தான் போனோம். லேட்டாக ஒருத்தவங்க சொன்னாங்க, சரின்னு சொல்லிட்டு பார்க்க போனோம். போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா போனதுக்கு முன்னாமே வருது. அந்தளவுக்கு அருமையாக இருந்துச்சு. ஒரு டேங்க் அளவுக்கு மீனுன்னா இந்த மீன் தான் சொல்லணும். அவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு உயர் நிற்க வச்சோன்னா நம்மளை விட அது ஹைட்டாக இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒன்று அவ்வளோ பெருசாக இருக்குது. நல்லா அடித்து போட்டால் ஊரே சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி. குறைஞ்சது ஒரு 50 கிலோ வர மட்டும் தெரியுதுங்க. அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாறை மீன் மாதிரியே பெருசு. இது ஒரு வகையாக இருந்துச்சு. நிறைய நண்பர்களை வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வீடியோ எடுக்க விடாமல் அது இதுன்னு ஏதோ அவங்க மொழியில் பேசிகிட்டு இருந்தாங்க. கரெக்டாக வந்து நாங்கள் அதனால தான் வெளியில் வந்து வாய்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற போட்டு வீட்டில் வந்து இதெல்லாம் வாய்ஸ் கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர மீன்லாம் நான் ஒரு வாட்டி குட்டி நட்சத்திர மீன் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாய், முகம், கண்,
தாடை இது எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, அருமையாக இருக்குது. அந்த மீன் சாப்பிடும்போது நறுக்கு நறுக்குன்னு இருந்துச்சு. ஆனால் இது நீந்தும் போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அட இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது. அப்படியே என்னமோ அப்படியே அழகாக படகு துடுப்பு போட்டுட்டு போகிற மாதிரி போகுது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. வால் பார்த்திங்கன்னா எவ்வளோ நீள வால், அருமையாக இருக்கா இல்லைங்களா? எங்கள் வீட்டுக்காரமாக கை பக்கிற வைக்கிற மாதிரிலாம் அது ஃபுல்லாக வந்துட்டே இருந்துச்சு. கையை மட்டும் உள்ள விட்டுருந்தா ஒரே கடி கடிச்சிருக்கு, தப்பிச்சிருச்சு மீன். மீன் தப்பிச்சது நம்ம தப்பிச்சதுன்னு தெரியல. அது இல்லாமல் கலர் கலர் மீன். இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் நிற்க வச்சு சுற்றி வர அந்த ஃபோட்டோக்கு இந்த ரவுண்டாக ஒரு வீடியோ எடுக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு இது. ஒரு ஆளுக்கு 50 ரூபா அப்படின்னாங்க. நாங்கள் இங்கேருந்து அது வீடியோ எடுத்துக்கிட்டு சும்மாவே எடுத்துக்குன்னு சொல்லிட்டு அழகாக அது வாட்டும் சுற்றிட்டு இருந்துச்சு. நாங்கள் இங்கேருந்தே வந்து அழகாக வந்து அதை வீடியோ எடுத்தாச்சு. எப்படி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பேலஸ் மாதிரி இருக்குது. அந்த பேலஸ் ஃபுல்லாக தண்ணி ஓடுற மாதிரியும் கலர் கலர் தண்ணி கலர் கலர் டிசைனாக வந்து ஓடுற மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் உட்காந்து எல்லாம் நம்ம வந்து ஒரு வீடியோ எடுத்தாச்சு. அழகாக வந்து நம்ம முகம்தான் சரியாக தெரியல, ஏன்னா கலர் லைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஆக்சுவலி வந்து பகல் தான் இது. பகலில் உட்காந்து எல்லோரும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தாச்சு. அது கலர் லைட் உள்ளே இருக்குங்காட்டி வந்து வெளியிலிருந்து நம்ம பார்க்கும்போது நம்ம இருட்டாக தெரியும். உள்ளே இருக்கிற பேலஸ் வந்து சூப்பராக இருக்குது, அருமையாக கலை நுணுக்கத்தோடு வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கடல் கன்னிகள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கடல் கன்னிகள் 2 பேர், ஒரு கன்னி ஒரு ஆண் 2 பேர் உள்ளே வந்து இருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் கட்டுற மாதிரி உள்ள 2 பேரும் வந்துட்டு தண்ணிக்குள்ளே முங்கி எங்கள் குழந்தைங்க 2 பேரும் போனோன்னே 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஹார்ட் வேறு வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனும் சரி அந்த பொண்ணும் சரி அவ்வளோ ஒரு சிரித்த முகத்தோடு இருக்கிறாங்க. தண்ணிக்குள்ளே மூச்சடக்கி அவ்வளோ ஒன்று இருக்கிறது பெரிய விஷயம். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தொழிலாக பண்ணுறாங்க. பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி இருக்கிற அந்த துடுப்பு நீந்துறது உண்மையுமே கடல் கன்னி மாதிரியே இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குது. 2 பேர் ஹார்ட் வச்சு அதையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. வாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லா ஆட்களையும் விடுறதில்ல, குழந்தைங்க மட்டும் போய் ஃபுல்லாக பக்கத்தில் போய் பார்க்கலாம். பாக்கி வெளியாட்களெல்லாம் வெளியில் நின்று அப்படியே பார்த்துக்கலாம். வெளியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு உற்சாகமாக அவ்வளோ சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு இருக்குது. அதுதான் அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுக்கடுத்து இந்த ஆழ்கடல் மீன் பிடிக்க போகும்போது நிறைய ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் மாட்டிட்டு போவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஆள் பக்கத்து டேங்க்கில் வந்து இருந்தார். அவர் உள்ளே மொட்டு விட்டுட்டு இருந்தார். முதுகில் ஒரு டேங்க் வச்சுருந்தார். டேங்க் வச்சுட்டு நம்ம சொல்கிற சிக்னலெல்லாம் செய்கிறாரு. அதாவது வெளியில் நம்ம ஏதோ ஒரு சிக்னல் கை காட்டி சொன்னோம் அப்படின்னா டக்குன்னு வந்து அந்த சிக்னலெல்லாம் செய்கிறாரு. நம்ம போய் பக்கத்தில் 2 பேர் என்னமோ பீம் சிங் மாதிரி போய் கை மட்டும் அந்த டச் பண்ணிட்டா அவருக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நம்ம சந்தோஷம் ப்ளஸ் அவர் ஒரு சந்தோஷம். இதுவும் பார்க்குறதுக்கு வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. ரொம்பவுமே அருமையாக இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு தொழிலை எவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம அங்கே போய் பார்க்கும்போது தெரியும். ஒருத்தர் ஒரு தொழில் பண்ணும்போது இவங்க வந்து வித்தியாசமான ஒரு முயற்சி. ஆனால் அவங்களுக்கு அது வேலையாக இருக்குது. ஆனால் 2 பக்கமே அந்த தண்ணிக்குள்ள இருக்குது ரொம்ப பெரிய வேலை. கொஞ்சம் நேரத்தை இருந்தாலே வந்து கை காலெல்லாம் ஊறி ஒரு மாதிரி ஆயிரும். ஆனால் இவங்க துடுப்பு போட்டுட்டு எத்தனை கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது நாங்கள் போய் பார்த்தோட தெரிஞ்சு. அதுக்கப்புறமெல்லாம் எப்போ போல் நார்மல் தாங்க. ஒரு பூரா ப்ராடக்ட் விற்கிறது. இது என்னமோ வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் மிஷின் வச்சுருந்தாங்க. இந்த மிஷினுக்கு ஒரு அமௌண்ட் எதோ சொன்னாங்க. அதெல்லாம் நமக்கு வாங்குற மாதிரி இருக்குன்னு கேட்கணுன்னு இவங்க மட்டுமே வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஷோபா இந்த மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டம்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது என்னது சுக்கு கருப்பட்டி, சென்ட்டு, விதவிதமான சென்ட்டுகள், அல்வா யாருக்கு கொடுக்குறதுன்னு தெரியல. அல்வா ஊறுகாவும் வாங்கிட்டு வந்தால் கூட ஒரு தொட்டு நக்கிக்கலாம். அது இல்லாமல் ஜெல்லி மிட்டாய்ஸ் மாதிரியெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் 10 ரூபா பொருள், 20 ரூபா பொருள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செருப்புகள், ஹோம்மேட் ப்ராடக்ட்டு அந்த மாதிரியெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. விதவிதமாக இருந்துச்சு. எல்லாத்தையும் லைட்டாக, ஏன்னா இதெல்லாம் நார்மலாக எப்போ எல்லா ஊர்லேயுமே பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். ஊறுகாய் மட்டும் கொஞ்சம் வாங்கி தொட்டு நக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருந்தேன்னா பார்த்துக்குங்க. லேடிஸ் சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான் நிறைய விற்றுட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு நம்ம அந்த 20 ரூபா எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் வந்து நம்ம 20 ரூபாய்க்கு ஆரஞ்சு மிட்டாய், குட்டியை புளிப்பு மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, 90s கிட்ஸ் மிட்டாய், அது மட்டும் வாங்கியாச்சு. அது இல்லாமல் ஃபோட்டோ ஷூட் வைக்கிற மாதிரி 2 ரக்கை மட்டும் வச்சுருக்காங்க. நம்ம அங்கே போய் நிற்க வேண்டியதாக, ஒரு ஃபோட்டோ எடுக்க வேண்டியதாக, வர வேண்டியதான். அதுக்கு அடுத்து பூரா கண்ணாடி, தொப்பி, ஆளும்பாலும் அது நிறைய வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நமக்கு சும்மா வேடிக்கை பார்க்குறதோடு சரி. விதவிதமான கீ செயின்கள், இது வந்து நருட்டோ ஸ்பெஷல்னு சொல்லிட்டு நருட்டோக்குன்னு நிறைய ஒரு ஃபேன் பேஸ் அங்கே உருவாயிருக்கு மட்டும் தெரியுது கேரளாவில். ஃபுல்லாக நருட்டோ ஸ்பெஷல் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. பிளாஸ்டிக் பொருட்கள், கண்ணாடி பொருட்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு உபயோக பொருட்கள், இந்த மாதிரி நிறைய வந்து விதவிதமாக இருந்துச்சு. எல்லாத்தையும் சல்லுன்னு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு, ஏன்னா இதெல்லாம் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக தான். அது இல்லாமல் குட்டி குட்டி கம்மல்கள், வகை வகையான கம்மல்கள், இதெல்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அதையும் வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு, பிளாஸ்டிக் பொருட்கள், கண்ணாடி பொருட்கள் இதெல்லாம் இருந்துச்சு.
அதையும் வீடியோ எடுத்துக்கிட்டு ஸ்பைடர்மேன் ஜெட்டக்ஸ் பொம்மைகள் எல்லாம் நிறைய இருந்துச்சு. அது எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு இல்லை பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நார்மலாக விதவிதமான பொருட்கள் இருந்துச்சு. அதுக்கு சல்லுன்னு ஒரு ஃபோட்டோன்னு மாற்றி எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தாச்சு. நிறைய மக்கள் வந்து சென்ட்டு நிறைய வச்சுருந்தாங்க. 3D ஓவியங்கள், கையில் வரைகிற ஓவியங்கள் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. 3D ஓவியம் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருந்துச்சு. ஒன் சைடை பார்க்கும்போது ஒரு மாதிரியும், லைட்டாக கொஞ்சம் கிராஸ் பண்ணி பார்க்கும்போது வேறு மாதிரியும், இன்னும் ரொம்ப லெவல் மாறி பார்க்கும்போது இன்னும் அது வேறு மாதிரியும். அது ஒரே பொருள் தான், ஆனால் அது சிரிக்கிற மாதிரியும் முறைக்கிற மாதிரியும் சீர்ற மாதிரி அது மாதிரி இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு அந்த கொஞ்சம் கிளாத்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்தாங்க. 2 லெகின்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபான்ட்டு. இங்கே ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா கையிலேயே ஓவியம் வர்றாரு. அந்த 2 குட்டி குழந்தை உட்காந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த குழந்தைகளை உட்கார வச்சுட்டு அந்த குழந்தைகள் மாதிரியே அழகாக வந்து சூப்பராக ஓவியம் வரைஞ்சிருந்தார். அதாவது ஓவியங்கிறது சின்ன வேலை கிடையாது, அருமையாக பண்ணியிருந்தார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் உணவு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமே எல்லாத்தையும் சுற்றி வர முடிச்சுட்டு கடைசியில் இங்கே சாப்பிட்டு தாண்டா போகணும் அப்படிங்கிற மாதிரி கடையில் போட்டு வச்சிட்றாங்க. ஏன்னா சுற்றிட்டு வரும்போது டயர்டாயிருவோம் உட்காந்துட்டு சரி கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் பிளான் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதுக்கடுத்து பழைய பொருட்கள் மாதிரி இந்த ரிங் வீசி அந்த ரிங்கில் வரக்கூடிய பொருள் நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 5-6 கட்டமாக இருக்கும். பால் கொடுப்பாங்க. இந்த பாலை நம்ம போட்டோம் அப்படின்னா கூட்டுத்தொகை எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்கள். இந்த டம்ளரை வந்து ஓங்கி அடித்து பந்தில் விளையாடுறது, துப்பாக்கியில் வந்து பார்த்திங்கன்னா குண்டு போட்டு இந்த பலூன்களில் சுடுறது, இந்த மாதிரி விளையாட்டுகளெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. அதாவது எல்லாத்துனாலையும் அதை வின் பண்ண முடியல, நிறைய பேர் வந்து அதில் தோற்று தான் போனாங்க. ஆனால் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு மீன் வாய்க்குள்ளே போய் வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு, அதாவது பார்க்காத விஷயங்கள் போய் பார்த்த மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு அழகான ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விலங்குகள், அது இல்லாமல் இந்த பறவைகள், மீன்கள் இதெல்லாம் வந்து பார்த்துருக்க மாட்டோம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா முழுக்க மீன் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போய் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துருக்குறோம். இனி கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக ஒரு போகிற வர்ற விலாகு வீடியோ இதெல்லாமே எடுத்து போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்களே கூட இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் தொடர்ந்து பல புதிய வீடியோக்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சூரியன் வந்து வீட்டுக்கு போயிட்டார், அதனால் நம்மளும் நேரங்காலத்தில் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வெளியில் வந்து அழகாக 2 ஜூஸை மட்டும் வாங்கி குடிச்சிட்டு நேராக பஸ் ஏறி பொள்ளாச்சி வந்தாச்சு. பொள்ளாச்சியிலேருந்து நேராக வீட்டுக்கு போய் இனி அடுத்த நாள் எப்பவும் போல் ஜோலி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருக்குது என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.